ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே குக்கரி. இந்த வீடியோ ஃப்ரைடே விலாகும் சாட்டர்டே விலாகும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். இது வந்து நவராத்திரியில் வந்து ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு வந்து துர்கா தேவி, அடுத்த 3 நாளைக்கு வந்து லக்ஷ்மி தேவியும், அடுத்த 3 நாளைக்கு வந்து சரஸ்வதி தேவியும், கடைசியில் வந்து 10th டே வந்து விஜயதசமி. வாழ்க்கையின் இந்த 3 அம்சங்கள் மீதும் வெற்றியடைவதை குறிக்கிறது. இன்றைக்கி நவராத்திரி 3வது நாள் ஆயாச்சு. இன்றைக்கி வந்து ட்ரெஸ் கோடு வந்து ஆஷ் கலர். வெள்ளிக்கிழமை வந்து நேற்றுக்கு வந்து சுவாமிக்கு வந்து சக்கரை பொங்கலும் பச்சை பயிறு ஸ்வீட் சுண்டலும் தான் நேற்றுக்கு நான் பண்ணினேன். சக்கரை பொங்கல் விலாக் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் வந்து சேனலில் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கலோட வந்து வீடியோ வந்து 3/4 கப்பு வந்து அரிசியும் 1/4 கப்பு வந்து பயத்தம்பருப்பும் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் வந்து நல்லா குழவா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி வெல்லம் வந்து 1க்கு 2 இல்லைன்னா 2.5 போட்டுக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி விட்டு மெல்ட் ஆனப்புறமா நல்லா வடிகட்டி இந்த நல்லா வேக வச்ச அரிசி பருப்போடு சேர்ந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். அப்புறமா 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு இந்த திராட்சையும் வறுத்து இந்த கடைசியில் வந்து இந்த வெள்ளை வாசனையோட வெள்ளத்தோட பச்சை வாசனை போயிட்டு கடைசியில் நல்லா கெட்டியான அப்புறமா அந்த வேறு பாத்திரத்துலேயும் போட்டு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடியும் போட்டுக்கணும். வேறு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சையும் இதில் போட்டுடணும். கடைசியில் இறக்கும்போது 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு இறக்கியாச்சுன்னா நல்லா வாசனையோடு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த பச்சை பயிறு சுண்டல் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் இந்த பச்சை பயிறு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் தான் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சா நல்லா குழஞ்சிடும். ஒரே ஒரு விசில் வச்சுட்டு அது வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். 1 கப்புக்கு வந்து 3/4 கப்பு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். கூடுதல் வந்து வெல்லம் ஸ்வீட் வேணும்னா 1 கப்பு கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அது மெல்ட் ஆன அப்புறமா அதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சை பயிரோட அதை நம்ம அந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்து அது வெள்ளத்தோட பச்சை வாசனையும் போகணும். அது நல்லா கெட்டியாக ஆகணும். கெட்டியாக வரைக்கும் நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் நம்ம வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு கடைசியில் 2 ஸ்பூன் 2லேருந்து 3 ஸ்பூன் துருவின தேங்காயும் போட்டு இறக்கியாச்சுன்னா இந்த பச்சை பயிறு கிரீன் கிராம் சுண்டல் வந்து தயாராகிடும். இதுதான் வெள்ளிக்கிழமை விலாகு. அப்புறமா நேற்றுக்கு வந்து நாங்கள் வந்து ராத்துக்கு வந்து கொலுக்கு வந்து போயிருந்தோம். ரொம்ப நல்லா வச்சுருந்தா. அது வந்து என்னென்னா இந்த சப்தாங்கம் டூரிங் வந்து நவராத்திரி எ ஃபியூஷன் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம், அதுதான் அந்த கொலுவோட வந்து தீம். அதுக்கப்புறமா வந்து இந்த திருப்பதி பாலாஜி பிரம்மோற்சவம் கருட சேவை அப்புறமா கொலு இப்படி வந்து அவள் வந்து வச்சுருந்தா. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. கிருஷ்ணாவோட நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவோட அவதாரங்களும் அதில் வந்து அதோட அந்த கொலுவில் அந்த எல்லாமே அது வந்து சேர்ந்துருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த வீடியோ நான் இந்த வீடியோக்குள்ளே நான் வந்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறமா நம்ம இந்த நவராத்திரி டைமில் எதனால் நம்ம சுண்டல் பண்ணுறோம், அதனால் எதனால் புரட்டாசி மாதம் வந்து அந்த மாதத்தில் வந்து எப்போவுமே பயங்கர வெயில், அதே சமயம் நல்ல இடியோட கூடிய நல்ல மழையும் வரும். இப்படி மாறி மாறி வர்றதுனால நமக்கு அந்த வியாதிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதில் தான் அந்த கொலு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து அந்த வியாதிகள்லாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக நவராத்திரியின் போது நம்ம அந்த தானியங்கள்லாம் சேர்த்து சுண்டல் பாயசம் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து வியாதிகள் ஒன்றும் வராது. நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு நிறைய வரும். அதே சமயம் இந்த ப்ரோட்டீன் உள்ள நம்ம கடலை இந்த சுண்டல்லாம் சாப்பிட்றதுனால நல்ல ப்ரோட்டீன் சத்து நமக்கு வந்து உடம்புல வந்து சேரும். இதுக்காக நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து நம்ம வகை வகையான பாயசமும் சுண்டலும் நைவேத்தியம் பண்ணி நம்மளும் எடுத்துக்கிறோம். வரவாளுக்கு கொலுக்கு வந்து நம்ம கூப்பிட்டாச்சுன்னா வரவாளுக்கு வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் கொடுத்து நம்ம இந்த சுண்டல் பாயசம் எல்லாம் நம்ம அவளுக்கும் கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம், பெரியவாளுக்கு கொடுக்குறோம். நம்மளும் அந்த பிரசாதமாக அது எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த நம்ம முன்னோர்கள்லாம் எதை செஞ்சாலுமே நம்மளுடைய நன்மையை கருதி தான் எல்லாமே அவள் வந்து செய்து வச்சுருக்கா. அது பிரகாரம் நம்ம எல்லாமே நம்ம வந்து கடைப்பிடிச்சுட்டு வரோம். இதுதான் வந்து அந்த கொலு. மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப வந்து நல்லா இருக்கும்.
அப்புறமா வந்து கடைசியில் இதில் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை அந்த விலாகும் நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். அது வந்து சிம்பிளாக வந்து ஜவ்வரிசி வந்து பாயசமும் அந்த காராமணி போட்ட சுண்டல், கடலை சுண்டெல்லாம் பண்ணுற மாதிரி தான் காராமணி சுண்டல், அதுவும் கூட இதில் வந்து கடைசியில் வந்து வச்சுருக்கேன் நான். அது இப்போ ஒரு சின்ன ஒரு பாட்டு வந்து நான் வந்து இது கூட வந்து பாடுறேன். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா தேவி. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா. பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில், பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில், சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட, சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட, கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா. குழுவெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்புறமா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை வந்து சிம்பிளாக வந்து ஜவ்வரிசி பாயசமும் அந்த காராமணி சுண்டலும் தான் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து பண்ணினேன். ஜவ்வரிசி ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, வெந்நீரில் ஊற வச்சுட்டு குக்கரில் எல்லாம் வைக்கணும்னு இல்லை, வெளியிலேயே வச்சா போதும், அது சீக்கிரமாக வந்து வெந்துடும். அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். தேவையான நம்ம சுகரும் ஏலக்காய் பொடியும் நமக்கு வந்து இந்த பாலையும் நம்ம காய்ச்சி ஆறின பாலையும் நம்ம விட்டு எடுத்தாச்சுன்னா அது வந்து சக்கரை பொங்கல் ஜவ்வரிசி பாயசமும் வந்து நமக்கு வந்து தயாராகிடும். அதே மாதிரி காராமணி 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற போட்டுட்டு அது அதே மாதிரி 3 இல்லைனா 4 விசில் முறையாக குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, ஒரே ஒரு ரெட் சில்லி, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இந்த காரப்பொடி எல்லாம் போட்டு வறுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அந்த காராமணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உப்பு வந்து நான் காராமணி வேக வைக்கும் போதே உப்பு நம்ம சேர்த்துடுவேன். அதை வந்து சேர்த்துட்டு அந்த காராமணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கடைசியில் 2 இல்லை 3 ஸ்பூன் வந்து தேங்காயும் போட்டு இறக்கியாச்சுன்னா நல்லா ஒரு டேஸ்டியான காராமணி சுண்டலும் தயாராகிடும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு வேறு ரெசிபியில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து நம்புகிறேன். இது வந்து புதுசாக பார்க்குற என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து நாளைக்கு வந்து வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.